பிரைஸ் லார்ட். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு நான் தாங்க பரலோகத்துடைய பாத்திரவான்னு சொல்லிட்டு இருக்க டுபாக்கூர் கிறிஸ்துவர்களுக்கு தாங்க இந்த வீடியோ. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, 6 நாள் நம்ம இஷ்டம் போல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க சொன்னது தப்பு இல்லை, ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது தான் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் அற்புதம் பண்ணுறாரு. அப்போது நியாயப்பிரமாண பாஸ்டர்ஸ்லாம் ஏசப்பா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஓய்வு நாளில் போய் நீங்கள் அற்புதம் பண்ணுறீங்களே, ஏன் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, அப்போ நான் ஓய்வு நாளில் பாவம் செஞ்ச பரவாயில்லையான்ட்டு. ஓய்வு நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, அது சனிக்கிழமைன்ட்டு பாதி கிறிஸ்துவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டாக சர்ச்சுக்கு போயிட்டேன்னா நான் தாங்க பரலோகத்துடைய பாத்திரவான்னு, ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆண்டவருக்கு நான் உண்மையாக வாழ்கிறேன்னு சொல்லி சுற்றி இருக்காங்க. பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டெய்லியும் பைபிள் படிக்கிறீங்களா? டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை செய்கிறீங்களா? பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? ஆண்டவரோட ஆவிக்குரிய ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏசப்பை பற்றி 4 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறீங்களா? நம்ம இதெல்லாம் செய்யாமல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு போயிட்டா நம்ம தான் பரலோகத்துக்கு பாத்திரவான், நம்மளை ஏசப்பா நேசிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனங்க. நான் உங்களை சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்லுங்கள், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நான் சர்ச்சுக்கு போவேன், மற்ற நாளில் நான் இப்படி வேணால் இஷ்டம் போல இருப்பேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, டுபாக்கூர் கிறிஸ்துவர்கள். அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஆவிக்குரிய வசனங்கள் தகவலுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.